கிராமத்தில் அமைதி திரும்பி இருந்தாலும் காலம் பூங்கொடிக்கு கதிருக்கும் ஒரு புதிய உறவு தம்பதிகளுக்கு இடையே வளர்ந்து கொண்டிருந்தது. தையல் மையம் மற்றும் பள்ளிக்கூடத்தின் வெற்றிக்கு பிறகு பூங்கொடியின் பெயர் மாவட்ட தலைநகரம் வரை எட்டியிருந்தது. ஒரு நாள் காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஒரு விசேஷ தகவல் வந்தது. வரும் குடியரசு தின விழாவில் மாநில அளவில் சிறந்த சமூக சேவகர் விருந்துக்கு பூங்கொடியின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் செய்தி வந்தது. கதிர், இதெல்லாம் எனக்கு கனவு மாதிரி இருக்கு. ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணா இருந்த என்ன இந்த அளவு உயர்த்தியது நீங்க தான் என்று பூங்கொடி நெகிழ்ச்சியுடன் சொன்னாள். கதிர் அவள் கைகளை பற்றி கொண்டு, நான் வெறும் வழிகாட்டிதான் பூங்கொடி. ஆனா அந்த வழியில முட்களை மிதிச்சு நடந்த உழைப்பு உன்னுடையது. ஆனா இந்த விருதை ஏத்துக்க சென்னைக்கு நாம போகணும். அதுக்கு தாத்தா சம்மதிப்பாரா என்று யோசித்தான். சொக்கலிங்கம் இப்பொழுது முன்னை போல இல்லை. அவர் பூங்கொடியின் ஒவ்வொரு வெற்றியையும் தன் சொந்த வெற்றியாகவே கருத தொடங்கியிருந்தார். ஏன் தயங்குறீங்க? என் வீட்டு மருமக சென்னைக்கு போய் விருந்து வாங்கிட்டு வர்றது இந்த கிராமத்துக்கே கௌரவம். கதிரும் நீயும் மீனாட்சியும் அவ கூட போயிட்டு வாங்க. நான் எங்க ஊரை பார்த்துக்கிறேன் என்று பெரிய மனதுடன் சொன்னார். ஆனால் பூங்கொடி சென்னைக்கு கிளம்பும் சமயம் பார்த்து கிராமத்தில் ஒரு புது பிரச்சனை வெடித்தது. அந்த ஊரின் வாழ்வாதாரமான ஏரி மணல் கொள்ளையடிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதன் பின்னணியில் வழக்கம் போல ராமசாமியும் நகரத்தில் இருக்கும் சில பெரும் புள்ளிகளும் இருப்பது தெரிய வந்தது. பூங்கொடி, நீ விருது வாங்க போற நேரத்துல இது தேவையில்லாத வம்பு. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு என்றான் கதிர். இல்ல கதிர், இந்த மண்ணுக்கும் ஏரிக்கும் ஆபத்து வரும்போது நான் எப்படி விருந்து வாங்க போக முடியும்? ஏரி காய்ஞ்சு போனா நம்ம ஊர் விவசாயம் என்ன ஆகும்? தையல் மையத்துல வேலை செய்யற பெண்களோட குடும்பம் என்ன ஆகும் என்று பூங்கொடி பிடிவாதமாக நின்றாள். சென்னைக்கு போவதை ஒரு நாள் தள்ளி வைத்துவிட்டு பூங்கொடி ஊர் பெண்களை திரட்டி கொண்டு ஏரிக்கரைக்கு சென்றாள். அங்கே ராட்சச இயந்திரங்களுடன் மணல் அள்ளி கொண்டிருந்தவர்களை வழிமறித்தாள். நிறுத்துங்க, இந்த ஏரி எங்க ஊரோட உயிர். இதை ஒரு புடி மணல் கூட அள்ள விடமாட்டோம் என்று பூங்கொடி கர்ஜித்தாள். அங்கிருந்த அடியாட்கள் அவளை மிரட்டினர். பெண்ணே, விலகிப்போ, இது பெரிய இடத்து விவகாரம். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அப்பொழுது கதிர் அங்கே வந்து சேர்ந்தான். அவனுடன் ஊர் இளைஞர்கள் பெரும் திரளாக வந்திருந்தனர். பெரிய இடமா இருந்தாலும் சரி, சின்ன இடமா இருந்தாலும் சரி, எங்க ஊர் சொத்தை நாங்க விடமாட்டோம் என்று கதிர் முன்னால் நின்றான். சம்பவம் பதற்றமாக மாறவே பூங்கொடி உடனே மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுத்தாள். ஏற்கனவே பூங்கொடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்த ஆட்சியர் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை அனுப்பினார். மணல் கொள்ளையர்களை கைது செய்யப்பட்டன. ராமசாமியின் சதி மீண்டும் முறியடிக்கப்பட்டது. இந்த செய்தி மறுநாள் நாளிதழில் தலைப்புச் செய்தியாக வந்தது. விருந்து வாங்க போகும் பெண் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தினாள். அடுத்த நாள் சென்னை மேடையில் மாநில முதலமைச்சர் கையால் விருந்து வாங்கும் போது பூங்கொடி ஒரு பட்டுப்புடவை அணிந்து நெற்றியில் திலகமிட்டு அதே கிராமத்து பெண்ணாக கம்பீரமாக நின்றாள். விருதை வாங்கி கொண்டு மைக் முன்னால் நின்ற பூங்கொடி, இந்த விருது எனக்கானதல்ல. இது கல்வி கற்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும், தன் மண்ணை காக்க போராடும் ஒவ்வொரு விவசாயிக்கும் சமர்ப்பணம். எனக்கு துணையாக நின்ற என் கணவர் கதிருக்கும் என் குடும்பத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று பேசினாள். அரங்கம் கைத்தட்டல்களாக அதிர்ந்தது. கதிர் கீழே அமர்ந்து ஆனந்த கண்ணீருடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஊருக்கு திரும்பிய பூங்கொடிக்கு ஒரு பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. இப்பொழுது ஊர் தலைவர் ராமசாமியே வந்து பூங்கொடியிடம் மன்னிப்பு கேட்டார். பூங்கொடி, நான் தப்பு பண்ணிட்டேன். அதிகாரமும் பணமும் நான் பெருசுன்னு நினைச்சேன். ஆனா நீ காட்டிய அன்புக்கு அறிவுக்கும் முன்னாடி நான் தோத்துட்டேன். இனி இந்த ஊர் வளர்ச்சிக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் என்றார். அன்று இரவு சொக்கலிங்கம் வீட்டின் தோட்டத்தில் ஒரு விசேஷ விருந்து நடந்தது. அகிலாண்டம் ஆசை ஆசையாய் பூங்கொடிக்கு பிடித்த உணவுகளை சமைத்து பரிமாறினாள். விருந்து முடிந்ததும் கதிரும் பூங்கொடியும் மொட்டை மாடிக்கு சென்றனர். குளிர்காற்று வீசிக்கொண்டு இருந்தது. பூங்கொடி, நாம ஆரம்பிச்ச பயணம் இப்போ ஒரு நிறைவுக்கு வந்த மாதிரி இருக்கு என்றார் கதிரி. பூங்கொடி சிரித்தாள். இல்ல கதிர், இது ஒரு நிறைவு இல்லை,
இது புது ஆரம்பம். நம்ம ஊர்ல ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த பொண்ணு படிப்புக்காக வெளியூருக்கு போய் அவதிப்படக்கூடாது. கதிர் அவள் கையை அழுத்தி பற்றினான். கண்டிப்பா செய்வோம் பூங்கொடி. உன்னோட ஒவ்வொரு கனவும் நிஜமாகும். 20 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. அந்த கிராமம் இப்பொழுது ஒரு சிறிய நகரமாக மாறியிருந்தது. பூங்கொடி கட்டிய கல்லூரியின் கோபுரங்கள் ஊர் எல்லைக்கே கம்பீரமாக தெரிந்தன. சொக்கலிங்கம் ஐயாவின் பழைய வீடு இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு அதே பழமை மாறாமல் இருந்தது. அந்த வீட்டின் கூடத்தில் கதிர் இப்பொழுது நாற்காலியில் அமர்ந்து செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்தார். பூங்கொடி கல்லூரியின் தாளாளராக பொறுப்பேற்று இன்னும் அதே சுறுசுறுப்புடன் நிர்வாகத்தை கவனித்து வந்தாள். அப்பொழுது மாடியில் ஒரு இளம்பெண் துள்ளி குதித்து ஓடி வந்தாள். அவள் பெயர் அஞ்சலி. பூங்கொடியின் அதே துருதுருப்பும் கதிரின் அதே கூர்மையான அறிவும் கொண்ட இவள்தான் இவர்களின் மூத்த மகள். பின்னாடியே ஒரு வாலிபன் மெதுவாக நடந்து வந்தான். அவன் பெயர் சிவம். அஞ்சலியை விட 2 வயது இளையவன், அமைதியானவன், ஆனால் ஆழமான சிந்தனை கொண்டவன். அப்பா, இத பாருங்க, அண்ணன் மறுபடியும் என்னோட லேப்டாப்பை தொட மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கான் என்று அஞ்சலி சினுங்கினாள். கதிர் சிரித்துக்கொண்டே, சிவம், ஏன்பா அவளை வம்பு இழுக்கிற என்றார். சிவம் அமைதியாக, அப்பா, அக்கா லேப்டாப்ல இருக்கிறது எல்லாமே அந்த புது மியூசிக் ஆப்ஸ் தான். ஆனா நான் அதுல நம்ம ஊர் விவசாயிகளுக்கு தேவையான புது சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணிட்டு இருந்தேன் என்றான். பூங்கொடி அப்பொழுதுதான் உள்ளே வந்தாள். என்ன, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டிங்களா? அஞ்சலி, நீ இன்னைக்கு காலேஜுக்கு போகலையா? இன்னைக்கு தானே புது அட்மிஷன் நடக்குது. அம்மா, நான் ரெடி. ஆனா இன்னைக்கு அங்க ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுது. அந்த ஊர் தலைவர் ராமசாமியோட பேரன் விக்ரம் இன்னைக்கு அட்மிஷனுக்கு வரதா கேள்விப்பட்டேன். அவங்க குடும்பம் இன்னும் பழைய பகையை மறக்கல போல என்று அஞ்சலி சொன்னபோது பூங்கொடியின் முகம் ஒரு நிமிடம் யோசனையில் ஆழ்ந்தது. பழைய கதையை முடிச்சு போச்சு அஞ்சலி. கல்வி எல்லோருக்கும் பொதுவானது. விக்ரம் நல்ல பையனா இருந்தா அவனுக்கு இடம் கிடைக்கிறதுல எந்த தப்பு என்று பூங்கொடி சொல்லி கொண்டிருக்கும் போதே வீட்டின் வாசலில் ஒரு சொகுசு கார் வந்து நின்றது. காரில் இறங்கிய வாலிபன் விக்ரம். நவீன உடையில் கையில் ஒரு பிடிவாதமான பார்வையுடன் உள்ளே நுழைந்தான். அவனுடன் அவனது தாத்தா ராமசாமி, இப்பொழுது மிகவும் வயதானவர், மெதுவாக நடந்து வந்தார். விக்ரம் நேராக பூங்கொடியின் முன்னால் வந்து நின்றான். வணக்கம் மேடம், நான் விக்ரம். உங்க காலேஜ்ல அக்ரி கோர்ஸ் சேரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இது என் தாத்தாவோட விருப்பம் இல்லை, என்னோட விருப்பம் என்று அவன் குரலில் ஒரு அழுத்தம் இருந்தது. ராமசாமி கதிரை பார்த்து, கதிர், காலங்கள் மாறினாலும் என் பேரன் உன் பொண்ணுக்கு நிர்வாகம் பண்ற இடத்துக்கே வந்து நிக்கிறான் பாத்தியா? இது விதியா இல்ல நம்ம பகையோட தொடர்ச்சியா என்று கேட்டார். கதிர் எழுந்து வந்து ராமசாமியின் கையை பற்றி கொண்டார். இது பகை இல்ல ஐயா, இது ஒரு புது உறவோட ஆரம்பம். விக்ரம் இந்த மண்ணை நேசிச்சானா கண்டிப்பா அவனுக்கு இங்கே இடம் உண்டு. ஆனால் அஞ்சலி விக்ரமை பார்த்த பார்வை சரியாக இல்லை. அவளுக்கு தெரியும், விக்ரமின் தந்தை ராமசாமியின் மகன் இன்னும் அந்த ஏரி மணல் விவகாரத்தில் பூங்கொடியின் மீது கோபத்தில் இருக்கிறார் என்று. விக்ரம் அஞ்சலியை பார்த்து மெலிதாக புன்னகைத்தான். ஹலோ அஞ்சலி, ஸ்கூல்ல நம்ம போட்டிகள்ல மோதினது ஞாபகம் இருக்கா? இனி காலேஜ்லயும் அந்த போட்டி தொடரும்னு நினைக்கிறேன். அஞ்சலி சளைக்காமல் சொன்னாள். போட்டி கல்வியில இருந்தா பரவாயில்ல விக்ரம், ஆனா அது வேற எதுலாவது இருந்தா பூங்கொடியோட பொண்ணுன்னு யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியிருக்கும். விக்ரம் கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளே ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. கல்லூரியின் மாணவர் சங்க தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அஞ்சலி எப்படியும் தலைவியாக வர வேண்டும் என்று அவளது தோழிகள் வற்புறுத்தினர். அஞ்சலி, நீதான் நம்ம காலேஜ் ஸ்டார், நீதான் நிக்கணும் என்று அவளது தோழி கவிதா சொன்னாள். அஞ்சலி சம்மதித்தாள். ஆனால் அவளுக்கு அதிர்ச்சியாக அவளை எதிர்த்து விக்ரம் வேட்புமனு தாக்கல் செய்தான். வகுப்பறைக்கு வெளியே இருவரும் சந்தித்து கொண்டனர். விக்ரம், இது என் அம்மாவோட உழைப்புல உருவான காலேஜ். இங்க வந்து நீ அரசியல் பண்ண பாக்குறியா என்று அஞ்சலி சீறினாள். விக்ரம் நிதானமாக, அஞ்சலி, இது உன் அம்மாவோட உழைப்பு தான்.
அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு காலேஜ் ஜனநாயக முறையில நடக்கணும். இங்க இருக்கிற மாணவர்களுக்கு புது புது வசதிகள் வேணும். நீ வெறும் பாரம்பரியத்தை பத்தி மட்டும் பேசுற. நான் மாற்றத்தை பத்தியும் பேசுறேன். தேர்தல் முடிவு சொல்லும் யார் சரின்னு என்று சொல்லிவிட்டு சென்றான். அன்று மாலை பூங்கொடிக்கு தகவல் கிடைத்தது. அவள் கதிரிடம் கவலையுடன் சொன்னாள், கதிர், அஞ்சலியும் விக்ரமும் நேருக்கு நேர் மோதுறாங்க. இது பழைய பகைய மறுபடியும் கிளறி விடுமோன்னு பயமா இருக்கு. கதிர் அவளை தேற்றினார். பூங்கொடி, இது அவங்க தலைமுறை. அவங்க மோதிதான் உண்மையை கத்துக்கணும். நாம குறுக்க போக வேண்டாம். ஆனா விக்ரமோட அப்பா சேகர் ஏதோ சதி பண்றதா எனக்கு தகவல் வருது. அவர் தன் மகனை பகடக்காய பயன்படுத்துறாரோன்னு சந்தேகமா இருக்கு. இதற்கிடையில் சிவா தன் அறையில் ஒரு புது பிளானை வரைந்து கொண்டிருந்தான். அவனது நோக்கம் வேறாக இருந்தது. அவன் விக்ரமுடன் ரகசியமாக பேசத் தொடங்கினான். விக்ரம், அக்காவுக்கும் உனக்கும் இருக்கிற போட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்ம ஊர் ஏரியில மறுபடியும் மணல் திருட்டு ஆரம்பிச்சிருக்கு. இதை தடுக்க நம்ம 2 பேரும் ஒன்னா சேரணும் என்றான். விக்ரம் சிவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். உன் அக்கா என்னை எதிரியா பாக்குறா. ஆனா நீ என்கிட்ட உதவி கேக்குற. ஏன்னா அக்காவுக்கு உணர்ச்சி அதிகம். ஆனா எனக்கு தெரியும் நீயும் இந்த மண்ணை நேசிக்கிறவன்னு என்று சிவம் கை நீட்டினான். தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியது. கல்லூரியில் சுவர்கள் எங்கும் அஞ்சலி மற்றும் விக்ரமின் பெயர்கள் தாங்கிய சுவரொட்டி நிறைந்திருந்தன. அஞ்சலி தனது தாயைப் போலவே நேர்மையான பாதையில் பிரச்சாரம் செய்தாள். மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, நூலக வசதி மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றி அவள் பேசினாள். ஆனால் விக்ரம் நவீன தொழில்நுட்பம், வேலைவாய்ப்பு முகாம்கள் மற்றும் விளையாட்டு மைதான மேம்பாடு என மாணவர்களை ஈர்க்கும் திட்டங்களை முன்வைத்தான். விக்ரமின் தந்தை சேகர் தன் மகனின் வெற்றியை தாண்டி பூங்கொடியின் செல்வாக்கை சிதைக்க இதுதான் சரியான தருணம் என்று கணக்கு போட்டார். அவர் விக்ரமுக்கு தெரியாமலேயே மாணவர்களுக்கு பணம் கொடுக்க திட்டமிட்டார். சேகர், இது தப்பு. விக்ரம் அவனோட தகுதியால ஜெயிக்கட்டும் என்று ராமசாமி தடுத்தும் சேகர் கேட்கவில்லை. அன்று இரவு கல்லூரி வளாகத்தில் ஒரு மர்ம கும்பல் நுழைந்தது. அவர்கள் அஞ்சலியின் ஆதரவாளர்கள் தங்கியிருந்த விடுதிக்கு வெளியே சில பொருட்களும் பொட்டலங்களையும் போட்டுவிட்டு சென்றனர். மறுநாள் காலையில் கல்லூரி வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. மேடம், உங்க காலேஜ் ஹாஸ்டல்ல சட்டவிரோதமான பொருட்கள் இருக்கிறதா? எங்களுக்கு தகவல் வந்திருக்கு என்று இன்ஸ்பெக்டர் பூங்கொடியிடம் சொன்னார். பூங்கொடி அதிர்ச்சி அடைந்தாள். அஞ்சலி ஓடி வந்து, அம்மா, இது யாரோ வேணும்னே செஞ்ச சதி. எங்க மாணவர்கள் யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க என்று கத்தினாள். சோதனையில் அஞ்சலியின் நெருங்கிய தோழியான கவிதாவின் அறையில் இருந்து அந்த பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டன. கல்லூரி வளாகமே பரபரப்பானது. மாணவர்களுக்கிடையே அஞ்சலிக்கு இருந்த நற்பெயர் சரிய தொடங்கியது. நிர்வாகம் பண்றவங்களோட மகளே இப்படி இருந்தா காலேஜ் எப்படி உருப்படும் என்று வதந்திகள் பரவின. விக்ரம் இந்த செய்தியை கேட்டு திடுக்கிட்டான். அவன் தன் தந்தையை நோக்கி ஓடினான். அப்பா, இது நீங்க செஞ்சது தானே? அஞ்சலியை தோக்கடிக்க இவ்வளவு கீழ்த்தரமா இறங்குவீங்களா என்று ஆவேசமாக கேட்டான். சேகர் ஏளனமாக சிரித்தார். உனக்காக தாண்டா இதையெல்லாம் செய்யறேன். அந்த பூங்கொடி நம்ம குடும்பத்தை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கா தெரியுமா? இப்ப அவ பொண்ணு அஞ்சலி முகத்துல கரிய பூசணும். அதுதான் என் லட்சியம். விக்ரம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினான். அவனுக்கு அஞ்சலியின் நேர்மை மீது நம்பிக்கை இருந்தது. அவன் ரகசியமாக சிவத்தை சந்தித்தான். சிவம், உங்க அக்கா மேல விழுந்திருக்கிற பழி பொய்ன்னு எனக்கு தெரியும். அந்த பொட்டலங்களை யார் கொண்டு வந்தாங்கன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நாம பார்க்கணும். ஆனா எங்க அப்பா ஆட்கள் அதை ஏற்கனவே அழிச்சிருப்பாங்கன்னு பயமா இருக்கு என்றான். சிவம் தன் லேப்டாப்பை திறந்தான். விக்ரம், நான் ஏற்கனவே நம்ம காலேஜ் சர்வரை ஹேக் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன். இதை பாரு. அந்த வீடியோவில் சேகரின் ஆட்கள் நள்ளிரவில் சுவர் ஏறி குதிப்பது தெளிவாக தெரிந்தது. விக்ரம் ஒரு நிமிடம் கண் கலங்கினான். தன் தந்தை செய்த பாவத்தை தானே சரி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். மறுநாள் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் நேரம்.
மாணவர்கள் அனைவரும் மைதானத்தில் கூடியிருந்தனர். பூங்கொடி மேடையில் அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு கவலை தெரிந்தது. இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து, யார் குற்றவாளின்னு இன்னும் தெரியல, அதனால தேர்தலை தள்ளி வைக்கலாம்னு இருக்கோம் என்றார். அப்பொழுது விக்ரம் மைதானத்தின் நடுவே ஓடி வந்து மைக் பிடித்தான். யாரும் தேர்தலை நிறுத்த வேண்டாம். என் தந்தை சேகர் செய்த சதி இது. அஞ்சலியும் கவிதாவும் நிரபராதிங்க. இதோ ஆதாரம் என்று சிவத்திடம் இந்த வீடியோவை திரையில் ஓடவிட்டான். கூட்டமே உறைந்து போனது. சேகர் கூட்டத்திலிருந்து தப்பித்து ஓட முயன்றார். ஆனால் மாணவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். விக்ரம் தன் வேட்பு மனுவை அங்கேயே கிழித்து போட்டான். தோல்வி பயத்துல ஜெயிக்கிறது எனக்கு தேவையில்லை. அஞ்சலி தான் இந்த காலேஜோட உண்மையான தலைவி என்று அவள் கையை உயர்த்தி பிடித்தான். அஞ்சலி திகைத்து போய் விக்ரமை பார்த்தாள். ஒரு எதிரியாக நினைத்தவன் தன் குடும்பத்தையே காட்டி கொடுத்து தனக்கு நீதி பெற்று தருவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. பூங்கொடி விக்ரமின் அருகில் சென்று அவள் தோளில் கை வைத்தாள். விக்ரம், இன்னைக்கு உன் அப்பா தோத்துட்டாரு. ஆனா ஒரு மனுஷனா நீ ஜெயிச்சிட்ட என்றாள். தேர்தல் முடிந்தது. அஞ்சலி ஒரு மனதாக தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ஆனால் இதோடு பிரச்சனை முடியவில்லை. தன் தந்தை கைதான ஆத்திரத்தில் விக்ரமின் தம்பி ஆகாஷ் வெளியூர்காரர்களுடன் சேர்ந்து பூங்கொடியின் கல்லூரிக்கு தீ வைக்க திட்டம் தீட்டினான். அன்று இரவு அஞ்சலியின் விக்ரமும் கல்லூரியின் ஆவணங்களை பாதுகாப்பதற்காக அலுவலகத்தில் தங்கி இருந்தனர். திடீரென பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. கட்டடம் புகையால் சூழப்பட்டது. விக்ரம் வெளியே போக முடிய, புகை அதிகமாக இருக்கு என்று அஞ்சலி அலறினாள். விக்ரம் அவளை தூக்கி கொண்டு மாடிப்பட்டிக்கட்டுகளை நோக்கி ஓடினான். கீழே ஆகாஷ் தன் ஆட்களுடன் நின்று இருந்தான். பூங்கொடியோட வாரிசும் எங்க குடும்பத்து துரோகியும் இன்னைக்கு செத்து மடியணும் என்று கத்தினான். தகவல் அறிந்து கதிர் மற்றும் பூங்கொடி அங்கே ஓடி வந்தனர். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் கதிர் துணியை சுற்றி கொண்டு உள்ளே குதித்தார். உள்ளே விக்ரம் மயக்க நிலையில் இருந்த அஞ்சலியை பாதுகாப்பாக ஒரு மேசைக்கு அடியில் அமர வைத்திருந்தான். கதிர் இருவரையும் மீட்டு வெளியே கொண்டு வந்தார். அஞ்சலிக்கு சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். ஆனால் விக்ரமின் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஆம்புலன்ஸில் ஏற்றிய போது அஞ்சலி அவன் கையை பலமாக பற்றி கொண்டாள். விக்ரம், நீங்க ஏன் இப்படி பண்ணுனீங்க? விக்ரம் வழியில் சிரித்தான். மண் வாசனை எப்பவும் உயிரை காப்பதும் அஞ்சலி, அத கெடுக்க விடக்கூடாது. ஆகாஷை போலீஸ் கைது செய்தது. ராமசாமி குடும்பம் சிதறி போனது. ஆனால் பூங்கொடி ராமசாமியை தேடி சென்றாள். ஐயா, உங்க மகன்களும் பேரன்களும் தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா விக்ரம் ஒரு வைரம். அவனை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க என்று அழைத்தாள். விக்ரம் குணமாகி வந்த பிறகு அஞ்சலிக்கும் அவனுக்கும் இடையே இருந்த மோதல் மெல்ல மெல்ல ஒரு ஆழமான நட்பாக மாறியது. சிவம் தன் சாப்ட்வேரை முழுமையாக்கினான். அதன் மூலம் ஊர் ஏரியின் நீர்மட்டத்தை கண்காணிக்கும் வசதியை ஏற்படுத்தினான். ஒரு நாள் மாலை ஏரிக்கரையில் அஞ்சலியும் விக்ரமும் அமர்ந்திருந்தனர். எந்த பகையையும் அன்பு வெல்லும்னு அம்மா சொன்னது சரிதான் என்று அஞ்சலி புன்னகைத்தாள். இருப்பினும் அந்த ஏரிக்கு அடியில் புதைந்திருந்த ஒரு பழைய ரகசியம் இப்பொழுது சிவத்தின் சாப்ட்வேர் மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த ஏரியின் ஒரு பகுதியில் மிகப்பெரிய தங்க புதையல் அல்லது தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் இருப்பதாக அவனது சென்சார் காட்டின. இது தெரிந்தால் சர்வதேச கும்பல்கள் இந்த அமைதியான கிராமத்தை நோக்கி வரும் என்று அஞ்சினான். சிவம் பரபரப்புடன் வீட்டிற்குள் ஓடி வந்தான். அம்மா, அப்பா, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நம்ம ஏரியை பாதுகாக்கணும்னு நினைச்சோம். ஆனா அந்த ஏரிக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அது உலகத்தையே, இந்த ஊரையே திரும்பி பார்க்க வைக்கும். கதிர் கணினி திரையை பார்த்தார். அங்கே ஏரியின் அடியில் ஒரு பழங்கால கோயில் போன்ற வடிவம் தெரிந்தது. பூங்கொடி, இது ஒருவேளை 1000 வருஷத்துக்கு முன்னாடி மறைஞ்சு போன கல்யாணராமன் கோயிலா இருக்குமோ? பூங்கொடியின் முகம் வெளுத்தது. இது வெளியே தெரிஞ்சா இந்த ஊரோட அமைதியை போயிடும் கதிர். அகழ்வாராய்ச்சி என்ற பேர்ல ஊரையே தொண்டுடுவாங்க. அஞ்சலி குறுக்கிட்டாள். இல்லம்மா, இது நம்ம ஊரோட பெருமை. இத உலகுக்கு காட்டணும். விக்ரம்,
நீங்க என்ன நினைக்கிறீங்க? விக்ரம் தீர்க்கமாக சொன்னான். நாம இத அரசாங்கத்திடம் ஒப்படைப்போம். ஆனா எந்த தனியார் நிறுவனமும் இங்க நுழைய விடக்கூடாது. நாமளே ஒரு குழு உருவாக்கி இத முன்னெடுப்போம். அவர்கள் பேசி முடிப்பதற்குள் ஊர் எல்லைக்குள் சில கருப்பு நிற கார்கள் நுழைந்தன. அதிலிருந்து இறங்கியவர்கள் வெளிநாட்டு கொள்ளை கும்பலின் பிரதிநிதிகள். அவர்களுக்கும் எப்படியோ இந்த தகவல் எட்டியிருந்தது. கருப்பு நிற கார்களிலிருந்து இறங்கிய அந்த நபர் கைகளில் நவீன கருவிகளை வைத்திருந்தனர். அவர்களின் தலைவன் என தெரிந்த ஸ்டீபன் என்பவன் நேராக பூங்கொடியின் வீட்டு வாசலில் வந்து நின்றான். மிஸ்ஸஸ் பூங்கொடி, உங்க ஏரியில சில முக்கியமான ஆராய்ச்சிகள் செய்ய எங்களுக்கு அனுமதி வேணும். இதுக்கான மேலிடத்து உத்தரவு இதோ என்று ஒரு காகிதத்தை நீட்டினான். பூங்கொடி அந்த காகிதத்தை பார்த்தால் அது ஒரு போலியான ஆய்வு நிறுவனம் என்பது அவளது அனுபவத்திற்கு தெரிந்தது. இங்க பாருங்க ஸ்டீபன், இது அரசாங்க ஏரி. இத பராமரிக்கிற பொறுப்பு இந்த கிராமத்து பஞ்சாயத்து கிட்டையும் எங்க காலேஜ் கிட்டையும் இருக்கு. யாரோ ஒரு தனியார் கம்பெனி வந்து ஏரியை தோண்ட நாங்க விடமாட்டோம் என்று கராராக சொன்னாள். கதிர் அவர்களுக்கு பின்னால் வந்து நின்றார். உங்ககிட்ட இருக்கிற மெஷின்களை பார்த்தா நீங்க மண் பரிசோதனை செய்ய வருவாங்க மாதிரி தெரியல. கிளம்புங்க இங்கிருந்து. ஸ்டீஃபன் வஞ்சகமாக சிரித்தான். மிஸ்டர் கதிர், நாங்க அன்பா கேட்கும்போது ஒத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லனா இந்த ஊர் மக்களே உங்களை எதிர்க்கிற மாதிரி நாங்க செய்வோம். அவன் சொன்னது போலவே அடுத்த 2 நாட்களில் ஊருக்குள் ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. ஏரிக்கு அடியில் புதையல் இருப்பதாகவும் அதை தாங்களே எடுத்துக்கொள்ள பூங்கொடியின் குடும்பம் திட்டமிடுவதாகவும் ராமசாமியின் தம்பியின் மகன் மூலமாக புரளி கிளப்பப்பட்டது. பண ஆசை கொண்ட சில ஊர் மக்கள் பூங்கொடியின் வீட்டை சூழ்ந்தனர். பூங்கொடி அம்மா, எங்க ஊர் சொத்து எங்களுக்கு தான் சேரணும்னு நீங்க ஏன் வெளிநாட்டுக்காரர்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்றீங்க? அவங்க வந்தா ஊரே கோடீஸ்வரன் ஆயிடும்னு சொல்றாங்களே என்று கத்தினர். அஞ்சலி வெளியே வந்து, மக்களே, அவங்க சொல்றது பொய். அவங்க வந்தா ஏரியை அழிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது. புதையலுங்கிறது வெறும் ஆசைதான். ஆனா ஏரிதான் நம்ம வாழ்க்கை என்று விளக்கியும் மக்கள் கேட்கும் நிலையில் இல்லை. விக்ரம் இந்த சூழலை தந்திரமாக கையாள நினைத்தான். அவன் ஸ்டீபனின் ஆட்கள் தங்கியிருந்த இடத்திற்கு ரகசியமாக சென்றான். அங்கே அவர்கள் ஏரியின் அடியில் இருக்கும் அந்த கோயிலை சிதைத்து அங்கு இருக்கும் விலை மதிப்பற்ற சிலைகளை திருட திட்டம் போட்டு கொண்டிருந்தனர். விக்ரம் அதை தன் அலைபேசியில் பதிவு செய்தான். திடீரென ஒரு சத்தம். ஸ்டீபனின் ஆட்கள் விக்ரமை பார்த்து விட்டனர். ஏ, யார் அது அங்கே? அவனை பிடிங்க என்று துரத்தினர். விக்ரம் காட்டு பாதையின் உயிர் தப்பி ஓடினான். அவன் காலில் ஏற்கனவே இருந்த காயம் வலித்தாலும் அந்த ஆதாரத்தை கொண்டு போய் பூங்கொடியிடம் சேர்க்க வேண்டும் என்ற வெறி அவனிடம் இருந்தது. அப்பொழுது எதிரே ஒரு கார் வந்தது. அது அஞ்சலியின் கார். விக்ரம், ஏறுங்க சீக்கிரம் என்று கத்தினாள் அஞ்சலி. விக்ரம் உள்ளே ஏறியதும் கார் மின்னல் வேகத்தில் பறந்தது. பின்னாடியே ஸ்டீஃபனின் ஆட்கள் துப்பாக்கியுடன் துரத்தினர். அஞ்சலி, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இவங்க லட்சியம் புதையல் இல்ல, நம்ம கலாச்சார சின்னங்களை விற்கிறது தான். இதை இப்பவே ட்விட்டர்ல சோசியல் மீடியாவிலையும் போடணும் என்றான் விக்ரம். சிவம் வீட்டில் இருந்து கொண்டே அந்த வீடியோவை லைவ் ஸ்ட்ரீம் செய்தான். சில நிமிடங்களில் அந்த வீடியோ வைரலானது. ஊர் மக்கள் உண்மையை புரிந்து கொண்டனர். தங்களை தடுத்தது பூங்கொடியின் சுயநலம் அல்ல, ஊரின் பாதுகாப்பு தான் என்று உணர்ந்தனர். ஆத்திரமடைந்த ஸ்டீஃபன் ஏரிக்கரையில் இருந்த மதகுகளை தகர்க்க வெடிமருந்துகளை வைத்தான். நாங்க எடுக்காத புதையல் யாருக்கும் கிடைக்க கூடாது. ஏரியை உடைச்சி ஊரையே மூழ்கடிக்க போறேன் என்று கத்தினான். மழை பெய்து கொண்டிருந்த அந்த நள்ளிரவில் ஏரி நிரம்பி வழிந்தது. மதகு உடைந்ததால் ஊரே காணாமல் போய்விடும். பூங்கொடி, கதிர், அஞ்சலி, விக்ரம், சிவம் என முழு குடும்பமும் ஏரிக்கரைக்கு ஓடினர். ஊர் மக்களும் கைகளில் மணல் மூட்டைகளுடன் திரண்டனர். ஸ்டீஃபன் வெடியை தூண்ட போன போது விக்ரம் அவன் மீது பாய்ந்தான். இருவரும் தண்ணீரில் மல்யுத்தம் செய்தனர். கதிர் ஏரியின் மதகு இடியாமல் இருக்க கம்பிகளை கொண்டு முட்டு கொடுத்தார். பூங்கொடியும் மீனாட்சியும் பெண்களை திரட்டி மணல் மூட்டைகளை அடுக்கினர்.
காவல்துறை அங்கே வந்து சேர்ந்தது. ஸ்டீபன் கைது செய்யப்பட்டான். ஆனால் மதையில் ஏற்பட்ட விரிசல் பெரிதாகி கொண்டே இருந்தது. விக்ரம், சீக்கிரம் வெளியே வாங்க, அணை உடைய போகுது என்று அஞ்சலி அலறினாள். கடைசி நொடியில் விக்ரம் வெளியே குதிக்க மதகு ஓரம் இருந்த கல் சரிந்து. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த இடிபாடுகளின் நடுவே மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான கல் தூண் வெளிப்பட்டது. அது அந்த 1000 ஆண்டு பழமையான கோயிலின் நந்தி சிலை. அது அப்படியே மதகின் விரிப்பை தடுத்து நிறுத்தியது போல சாய்ந்து நின்றது. மறுநாள் காலை சூரியன் உதித்தபோது ஏரியின் நீர்மட்டம் குறைந்திருந்தது. அந்த நந்தி சிலை கம்பீரமாக தெரிந்தது. அகழ்வராட்சி துறையினர் வந்தபோது அது சோழர் காலத்து கலைப்படைப்பு என்பது உறுதியானது. பூங்கொடி, நீ உன் படிப்பாலையும் உழைப்பாலையும் இந்த ஊரை உயர்த்தின. இப்போ உன் குடும்பம் இந்த மண்ணோட வரலாற்றையே காப்பாத்திருக்கு என்று மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். அஞ்சலி விக்ரமை பார்த்து புன்னகைத்தாள். நம்ம 2 பேருக்கும் இடையில இருந்த சின்ன சின்ன போட்டிகள் இப்போ ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. விக்ரம் அவளது கையை பற்றினான். இது வெறும் வெற்றி இல்ல அஞ்சலி, இது ஒரு புதிய ஆரம்பம். இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க ஒரு மியூசியம் இங்கே உருவாக்கணும். அதுக்கு நீயும் நானும் ஒன்னா உழைக்கணும். பூங்கொடியும் கதிரும் தூரத்திலிருந்து இதை பார்த்து கொண்டு இருந்தனர். கதிர் அவள் தோளில் கை வைத்து அணைத்து கொண்டார். அடுத்த சில நாட்களில் அந்த ஊர் ஒரு சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டது. பூங்கொடியின் கல்லூரி இப்பொழுது ஒரு ஆராய்ச்சி மையமாக மாறியது. ஆனால் பகைகள் அடியோடு அழியவில்லை. ராமசாமியின் தம்பி மகன் சேகரின் ஆட்கள் இன்னும் இருட்டில் பதுங்கியிருந்தனர். அவர்கள் பூங்கொடியின் குடும்பத்தின் பலமே அவர்களின் ஒற்றுமைதான் என்பதை உணர்ந்து அந்த ஒற்றுமையை உடைக்க ஒரு புதிய பெண் கதாபாத்திரத்தை ஊருக்குள் இறக்க திட்டமிட்டனர். அவள் பெயர் மாயா. விக்ரமின் சிறு வயது தோழி என்று சொல்லிக்கொண்டு லண்டனில் இருந்து ஊருக்குள் நுழைந்தாள். அவளது வருகை அஞ்சலிக்கும் விக்ரமுக்கும் இடையிலான உறவில் ஒரு பெரும் சூறாவளியை கிளப்பப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது.